1857 இந்திய சரித்திரத்துல இந்த வருஷத்தை நாம மறக்கவே முடியாது. ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு வருஷம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே அதோட ஆணிவேர் வரைக்கும் அசைச்சு பார்த்த ஒரு பிரம்மாண்டமான கிளர்ச்சியோட கதை இது. வாங்க இந்த வரலாற்றுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தை பத்தி குரோமர் பிரபு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது. அவர் சொன்னார், இங்கிலாந்தோட இளைய தலைமுறை இந்தியாவோட இந்த பெருங்கலர்ச்சியை பத்தி கண்டிப்பா படிக்கணும், அதோட அறிவை உள்வாங்கிக்கணும். ஏன்னா அதுலேருந்து கத்துக்க வேண்டிய பாடங்களும் எச்சரிக்கைகளும் நிறைய இருக்கு. இந்த வார்த்தைகளை போதும் இந்த நிகழ்வோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு நாட்டையும் அதோட பொறுமையோட கடைசி எல்லைக்கே தள்ளுறது எது? பல வருஷமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோவமும் வலியும் ஒரு எரிமலை மாதிரி திடீர்னு வெடிக்க என்னதான் காரணம்? இந்த கேள்விதான் நாம பார்க்க போற இந்த கிளர்ச்சியோட அச்சாணி. 1857 நடந்த அந்த பெரும் கிளர்ச்சி திடீர்னு ஒரே நாள்ல வெடிச்ச ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு பின்னால பல வருஷங்களா புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு நெருப்பு இருந்துச்சு. 1800களில் நடந்த தென்னிந்திய கிளர்ச்சி, அப்புறம் 1806ல் நடந்த வேலூர் கிளர்ச்சின்னு சின்னதும் பெருசுமா பல கிளர்ச்சிகளை கிழக்கிந்திய கம்பெனி தன்னோட இராணுவ பலத்தை வச்சு ஈவிரக்கம் இல்லாம நசுக்குனாங்க. ஆனா அந்த அடக்குமுறை மக்கள் மனசுல வெறுப்பையும் மனக்கசப்பையும் தான் இன்னும் அதிகமா வளர்த்துச்சு. சரி, அந்த பெரிய நெருப்பு பத்திக்க என்னெல்லாம் காரணமா இருந்துச்சு? முதல்ல அரசியல் காரணங்களை பார்ப்போம். பிரிட்டிஷ்காரங்களோட கொள்கைகள் எப்படி இந்திய ஆட்சியாளர்களையும் சரி மக்களையும் சரி அவங்களுக்கே எதிராக திருப்பி கோபத்தோட உச்சிக்கு கொண்டு போச்சு. வாங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், கிளர்ச்சி நடக்கும்போது கவர்னர் ஜெனரலா இருந்தது கேனிங் பிரபு. ஆனா உண்மையில் இந்த கிளர்ச்சிக்கு அஸ்திவாரம் போட்டதே அவருக்கு முன்னாடி பதவியில இருந்த டல்ஹௌசி பிரபுதாங்க. அவரோட கொள்கைகள் தான் பல அரசர்களோட மனசுல ஒரு பயத்தையும் பாதுகாப்பில்லாத உணர்வையும் உருவாக்குச்சு. டல்ஹௌசியோட 2 முக்கியமான கொள்கைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒன்னு நிலங்களை கைப்பற்றும் கொள்கை, இன்னொன்னு ரொம்பவே மோசமான வாரிசுரிமை இழப்பு கொள்கை. அதாவது ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த ராஜ்யத்தை பிரிட்டிஷ்காரங்களே எடுத்துப்பாங்க. இதனால நானா சாஹேப், ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மாதிரி பல ஆட்சியாளர்கள் தங்களோட உரிமைகளை இழந்து நடுத்தெருவுக்கு வந்தாங்க. அவரோட நிலக்கொள்கைகள் தாலுக்தார்னு சொல்லப்படுற நிலச்சுவாந்தார்களை எதிரிகளா மாத்துச்சு. இது பத்தாதுன்னு அவர் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தங்கள் பழமைவாத மக்கள் மத்தியில பிரிட்டிஷ்காரங்க மேல ஒரு ஆழமான சந்தேகத்தை விதைச்சது. முகலாய பேரரசோட கடைசி வாரிசு 2ஆம் பகதூர் ஷா. அவரு பேரளவுல தான் பேரரசு. ஆனாலும் மக்கள் மத்தியில, குறிப்பா முஸ்லிம்கள் மத்தியில அவருக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவரோட வாரிசுக்கு அரச பட்டம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாணயங்கள்லேருந்து அவரோட பேரே நீக்கினாங்க. கடைசியா வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையை விட்டு வெளியேறணும்னு உத்தரவு போட்டாங்க. இந்த அவமானங்கள் முஸ்லிம் மக்கள் மனசுல ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்துச்சு. இதுக்கு முன்னாடியும் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. முகலாயர்கள் மாதிரி ஆளுங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க இங்கேயே தங்கி இந்திய மக்களோட கலந்து இந்த நாட்டோட நல்லதுக்காகவும் உழைச்சாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க அப்படி இல்ல. அவங்க எப்பவுமே தங்களை அந்நியர்களாவே நினைச்சாங்க. லண்டன்ல இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இந்தியாவோட வளங்களையெல்லாம் சுரண்டி தங்களோட தாய்நாட்டுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. இதனால மக்கள் மனசுல ஒரு பெரிய விருப்பு வளர்ந்துச்சு. இந்த அரசியல் கோபத்தோட மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை தீயாவும் ஒரு விஷயம் பரவுச்சு. அது ஒரு தீர்க்க தரிசனம். 1757 நடந்த பிளாசி போருக்கு பிறகுதான் பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி ஆரம்பிச்சது. அந்த ஆட்சி சரியா 100 வருஷம் கழிச்சு, அதாவது 1857 முடிவுக்கு வந்துடும்னு ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. அடுத்து பொருளாதாரம். பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்தியாவோட பொருளாதாரத்தையே சல்லியா நொறுக்குனாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட கொள்கைகளால இந்தியாவோட குடிசை தொழில்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான கைவினைஞர்களுக்கு வேலை போச்சு. அரசர்களோட படைகளை களைச்சதால படைவீரர்களும் வேலையடைந்தாங்க. நிலங்கள் பறிக்கப்பட்டதால விவசாயிகள் ஏழையாக்கப்பட்டாங்க. போதாக்குறைக்கு விளைச்சல் இருக்கோ இல்லையோ இரக்கமே இல்லாம வரி வசூல் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச போருக்கான செலவை கூட மக்கள் தலையில தான் கட்டினாங்க. நிர்வாகத்துறையிலையும் இதே அநியாயம்தான். பிரிட்டிஷ் அதிகாரிகள் மக்களை பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப ஆணவமா நடந்துப்பாங்க. இந்தியர்களுக்கு படிப்பு திறமையெல்லாம் இருந்தும் எந்த உயர் பதவியும் கொடுக்கல. நீதித்துறை ரொம்பவே செலவு பிடிக்கிறதாவும் ரொம்ப மெதுவாகவும் பணக்காரங்களுக்கு சாதகமாகவும் இருந்துச்சு. காவல்துறை சொல்லவே வேணாம், மக்களை பாதுகாக்காம அவங்களே பயமுறுத்தி அடக்கி ஆள்றதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால மக்கள் நிர்வாகம் மேல வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இதையும் தாண்டி மக்கள் மனசுல ஆழமா புரையோடி போயிருந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுதான் சமூகம் மற்றும் மதம் சார்ந்த பிரச்சனைகள். பிரிட்டிஷ்காரங்க இந்தியர்களை எப்பவுமே தங்களுக்கு கீழானவங்களா தான் பார்த்தாங்க. பொது இடங்கள்ல ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. அவங்க கொண்டு வந்த உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம், விதவை மறுமண சட்டம் மாதிரியான விஷயங்கள் நல்ல நோக்கம் கொண்டதா தான் இருந்துச்சு. ஆனா பழமைவாதி இந்தியர்கள் அதையெல்லாம் தங்களோட மதம், சமூக பழக்க வழக்கங்கள்ல அவங்க தலையிடுறதா தான் பார்த்தாங்க. ரயில்வே, தந்தி மாதிரி புது டெக்னாலஜியை கூட இது ஏதோ சூனியம், மந்திரம்னு தான் மக்கள் பயத்தோட பார்த்தாங்க. இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குனது மதமாற்ற பயம்.
1813ஆம் வருஷம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கிறிஸ்தவ மத போதகர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து எந்த தடையும் இல்லாம மத பிரச்சாரம் செய்ய அனுமதிச்சது. பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், ஏன் இராணுவத்துல கூட மத பிரச்சாரம் நடந்துச்சு. மொத்த இந்தியாவையும் கிறிஸ்தவ நாடா மாத்திடுவாங்களோன்னு ஒரு ஆழமான பயம் மக்கள் மத்தியில, குறிப்பா இந்துக்கள் மத்தியில உருவாகிடுச்சு. இப்போ இந்த கிளர்ச்சியோட மையப்புள்ளியா இருந்த இராணுவத்துக்கு வருவோம். ஆப்கானிஸ்தான், கிரிமியான 2 போர்கள்ல பிரிட்டிஷ்காரங்க தோத்து போனாங்க. இதனால பிரிட்டிஷ்காரங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மாய உடைஞ்சு போச்சு. அதே நேரத்துல நம்ம இந்திய சிப்பாய்களுக்கு குறைஞ்ச சம்பளம், பதவி உயர்வே கிடையாது, இலவச தபால் வசதி ரத்துன்னு பல குறைகள். எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரிட்டிஷ் வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்ங்கிற கணக்கு அவங்களுக்குள்ள ஒரு விதமான தைரியத்தை கொடுத்துச்சு. இப்படி எல்லா பக்கமும் இருந்து கோவம், விரக்தி, அவமானம்னு ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி இந்தியா புகஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத பத்த வைக்க ஒரே ஒரு சின்ன தீப்பொறி, அது போதும். அந்த தீப்பொறி தான் கொழுப்பு தடவன அந்த தோட்டா. 1857 ஜனவரியில புதுசா வந்த என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்துற தோட்டாக்கள்ல பசுவோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பும் தடவப்பட்டிருக்குன்னு ஒரு வதந்தி பரவுச்சு. அந்த தோட்டாவை வாயால கடிச்சு தான் துப்பாக்கிக்குள்ள போடணும். இது ஹிந்து முஸ்லீம்னு 2 மத சிப்பாய்களோட உணர்வுகளையும் ரொம்பவே காயப்படுத்துச்சு. மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டேங்கிற ஒரு சிப்பாய் தன்னோட அதிகாரியே சுட்டாரு. அதனால அவரை தூக்குல போட்டாங்க. மே 10ஆம் தேதி மீரட்ல இருந்த சிப்பாய்கள் மொத்தமா கிளர்ச்சியில இறங்கி ஜெயில உடைச்சு டெல்லியை நோக்கி போனாங்க. அடுத்த நாளே டெல்லியை கைப்பற்றி பகதூர் ஷாவை மறுபடியும் பேரரசரா அறிவிச்சாங்க. டெல்லியோட வீழ்ச்சி ஒரு சிக்னல் மாதிரி வேலை செஞ்சுச்சு. லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரேலின்னு வட இந்தியா, மத்திய இந்தியா முழுக்க கிளர்ச்சி காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சுது. வெறும் சிப்பாய்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் அவங்களோட கைகோர்த்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களையும் அவங்க சொத்துக்களையும் குறி வச்சு தாக்குனாங்க. இந்த திடீர் எழுச்சியால நிலை குலைஞ்சு போன பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட முழு இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி இந்த கிளர்ச்சியை ரொம்பவே கொடூரமான முறையில ஒடுக்க ஆரம்பிச்சது. ஜூன் 1857க்குள்ள பனாரஸையும் அலகாபாதையும் திரும்ப பிடிச்சாங்க. செப்டம்பர் மாசம் ஒரு பயங்கரமான முற்றுகைக்கு பிறகு டெல்லி மறுபடியும் பிரிட்டிஷார் கைக்கு போச்சு. 1858 ஏப்ரல்ல சர் ஹியூ ரோஸ் ஜான்சியை கைப்பற்றினார். கிளர்ச்சியோட தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வீழ்த்தப்பட்டாங்க. தாந்தியா தோப்பே காட்டிக் கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். வீரத்துக்கு இலக்கணமான ராணி லக்ஷ்மிபாய் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைஞ்சாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி ஏன் கடைசியில தோல்வி அடைஞ்சது? முக்கியமான காரணம் கிளர்ச்சியாளர்கள்கிட்ட ஒரு பொதுவான குறிக்கோளோ திறமையான தலைவரோ இல்ல. கிளர்ச்சி பெரும்பாலும் வட இந்தியாவோட நின்னு போச்சு. பல இந்திய அரசர்களே பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட தெளிவான இலக்கு, திறமையான தளபதிகள், தந்தி மாதிரி டெக்னாலஜி, தடையில்லாத ஆயுத சப்ளைன்னு பலம் அதிகமா இருந்துச்சு. இந்த தோல்வி பிற்காலத்துல வந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு முக்கியமான பாடமா அமைஞ்சது. சரி, இந்த மாபெரும் நிகழ்வை நாம எப்படி பார்க்கறது? இது வெறும் சிப்பாய்ங்க நடத்தின ஒரு சின்ன கலகமா, இல்ல இது ஒரு மக்கள் புரட்சியா, இல்லனா இதுதான் நம்மளோட முதல் சுதந்திர போரா? இது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற ஒரு வரலாற்று விவாதம். சர் ஜான் லாரன்ஸ் மாதிரியான பிரிட்டிஷ்காரங்களும் ஆர்சி மஜும்தார் மாதிரி சில இந்திய வரலாற்று ஆசிரியர்களும் இது முக்கியமா ஒரு சிப்பாய் கழகம் தான் சொன்னாங்க. ஆனா இப்போ இருக்கிற பல வரலாற்று ஆசிரியர்கள் இது சிப்பாய்ங்க, விவசாயிகள், கைவினைஞர்கள்னு எல்லா மக்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு மக்கள் கிளர்ச்சின்னு சொல்றாங்க. வி.டி. சாவர்கர் மாதிரியானவங்க இது அந்நியர்களோட ஆட்சியிலிருந்து விடுதலை அடையறதுக்காக நடந்த முதல் இந்திய சுதந்திர போர்னு பெருமையா சொன்னாங்க. 1857 பெருங்கலர்ச்சி தோக்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அன்னைக்கு இந்தியர்கள் மனசுல அது பத்த வச்ச சுதந்திர தாகம்ங்கிற அந்த நெருப்பு ஒருபோதும் அணையவே இல்லை. அந்த முதல் தீப்பொறிய, அந்த மாபெரும் தியாகத்தை நம்ம வரலாறு எப்படி நினைவுல வச்சுக்கணும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.